2026 திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற எனது அன்பு தம்பி பேராசிரியர் முனைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களே, சென்னையிலிருந்து வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற நாம் பார்த்த ஆவணப்படத்தின் உயிர்குரலாக திகழ்ந்த நம் மண்ணின் மைந்தன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் பாலமுரளி வர்மன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் 2026 ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக களம் கண்டு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையை ஒரத்தநாடு மண்ணில் விதைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி திரைக்கலைஞன் திருமுருகன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் 2026 வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களம் கண்டிருக்கிற இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எனது ஆருயிர் இரவல் தம்பி இடும்பவனம் கார்த்திக் அவர்களே, 2026 கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களம் கண்டிருக்கின்ற எனது ஆருயிர் இரவல் வழக்கறிஞர் அன்பு தம்பி ஆனந்த் அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் பொருளாளராக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெருமகன் 2026 மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் எங்களது மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்களே, 2026 மண்ணச்சநல்லூர் தொகுதியிலே போட்டியிட்டிருக்கின்ற எனது அன்பு தங்கை பேராசிரியை தேன்மொழி அவர்களே, நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தங்கை திருவையாறு எழிலரசி அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற திருவையாறு சட்டமன்ற தொகுதி உறவுகளே, எப்போதும் எங்களது மரியாதைக்குரிய பேரன்பிற்குரிய பெருமகன், எங்களது பயணத்தின் உறுதுணை, கரூரிலிருந்து என் தம்பியை வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்களது ஐயா மருத்துவர் ஐயா கருப்பையா அவர்களே, கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அன்பு உறவுகளே, வேட்பாளர் அறிமுக படம் ஒன்றை பார்த்தீர்கள். அதில் ஒரு குடிசை வீட்டை காண்பித்தார்கள். அந்த குடிசை வீடு என்பது ஒரு நிலத்தின் குறியீடு அல்ல, மாறாக ஒருங்கிணைந்த சோழ மண்டலத்தின் அடையாளம். அந்த வீட்டிலிருந்துதான் ஒரு எளிய மனிதன் பிறந்து ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல் என்று உலகத்தில் பல நாடுகளுக்கும் பயணப்பட்டு உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய அறிவியல் ஆய்வறிஞர்களோடு போட்டி போட்டு நமது சோழ மண்ணின் அறிவு திறமையை நிலைநாட்டி, வறுமை இருந்தாலும் அது உயர்வுக்கு ஒரு தடையாகாது என்பதை நிலைநிறுத்திய அன்பு தம்பி செந்தில்நாதன் திருவையாறு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய வரலாற்று செய்தி. அன்பு உறவுகளே, இங்கே வெளியிடப்பட்ட அந்த அரிய அந்த வேட்பாளர் அறிமுக படத்தில், அந்த படத்தை வெளியிடுறப்ப தம்பி கேட்டார் நேற்று என்கிட்ட, அந்த படத்தை அனுப்பிச்சிட்டு, அண்ணன் இந்த படத்தை வெளியிடணுமா, இது என்னமோ நானே எனது புகழை சொல்லிக் கொள்வது போல, நாமே நம்மை பாராட்டிக் கொள்வது போல இருக்குது, இது வெளியிடணுமானு கேட்டார்.
நான் சொன்ன தம்பி உறுதியா வெளியிடணும். ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய எங்கள் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் சொன்னது போல திமுக வேட்பாளர்னா சாராயம் விற்கிறவனும் மணல் கடத்துறவனும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறவனும் அதை வைத்து சம்பாதிக்கிறவனும். தம்பி அனைவரும் வந்து உட்காருங்களேன், உட்காருங்களேன், இங்க வந்து உட்காருங்களேன். ஒருவர் வந்து தேநீர் எடுத்து கொடுங்க, மற்றவங்க எல்லாரும் அமைதியா அவங்க இடத்துல உட்காருங்க. அதிமுக வேட்பாளர்கள் என்றால் ஏற்கனவே கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் மூலதனம் செய்து அதை எப்படியாவது வட்டியும் முதலுமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நிற்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க. ஒரு வறிய குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்வின் உயரிய இடத்திற்கு சென்ற பிறகு அப்படியே நிரந்தரமாக அங்கேயே தங்கிவிடாமல் தான் பிறந்த தமிழ் தேசிய இனத்திற்கு சேவை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக கிட்டத்தட்ட மாத வருமானம் 3 லட்சம் ரூபாயை விட்டுட்டு இந்த இனத்திற்காக பணியாற்ற ஓடி வந்திருக்கின்ற தம்பி செந்தில்நாதனை தனது வேட்பாளராக அறிவித்திருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தலைவராக நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். எனவே வருகின்ற 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது தம்பி செந்தில்நாதன் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்தி சட்டமன்றத்திற்கு அனுப்புகிற வேலை அல்ல. மாறாக திரை கவர்ச்சி, சாதி மத போதை, ஊழல், லஞ்சம் என்கின்ற அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியாக நிற்க தமிழ் தேசிய தத்துவத்தை மேற்கொண்டு இந்த இனத்திற்காக உயிரையும் கொடுத்து போராடுகிற ஒரு இளைஞர் கூட்டம் இன்னொரு அணியாகவும் இருந்து சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு போராக நமது முன்னால் விரிந்திருக்கிறது. அதிலே மிகச்சிறந்த தளபதியாக தனது வாழ்நாளையே இந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக அர்ப்பணித்து நிற்கின்ற ஒரு மிகச்சிறந்த வீரனாக தம்பி செந்தில்நாதன் இந்த திருவையாறு மண்ணிலே களம் காண்கின்றார். அவரை நாம் அனைவரும் அழைத்து சென்று மக்களிடையே அறிமுகப்படுத்தி ஒரு வெற்றி வேட்பாளராக அவரை மாற்றி அண்ணன் சீமானுக்கு நமது சோழ மண்டலத்திலிருந்து ஒரு வெற்றி செய்தியை தம்பி செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெறுகின்ற அந்த நல்ல செய்தியை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற வரையில் நமக்கு ஓய்வில்லை. அதற்காக உழைக்க ஒன்று கூடுகிற முதலாவது கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. இதிலிருந்து பல நேரங்களில் ஒன்று கூட இருக்கிறோம், மக்களை சந்திக்க இருக்கிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் வகுத்து கொடுக்கிற வியூகங்களை நமது சோழ மண்ணிலே நடைமுறைப்படுத்தி ஒரு மாபெரும் வெற்றியை அடைய இருக்கிறோம். உறுதியாக நம்புங்கள் உறவுகளே. கடந்த ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான்ட்ட ஒரு நாள் மனம் துவண்டு பேசிக் கொண்டிருந்த போது, அண்ணன் இந்த திரைப்பட நடிகன்லாம் அரசியலுக்கு வந்துட்டான், பெரிய பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுறான், ஒரு மாதிரியா மனச்சங்கடமா இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நம்ம உழைச்சிருக்கிறோம். எளிதில் ஒரு சினிமா நடிகன் மிக வேகமா நமது இடத்தை தக்க வைக்கிறான் அல்லது பறிக்கிறான் அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, இல்லை தம்பி இல்லை, அவருடைய பயணம் பாதை என்பது வேறு. நாம் தமிழர் கட்சியில தேசிய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், என்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டவன் யாரும் விஜய்கிட்ட போக மாட்டான், தாவேக்கா போக மாட்டான். அது நமக்கு பிரச்சனையே இல்லை. இன்னொன்னு, தத்துவத்தால் கட்டப்பட்ட கூட்டம், தத்துவத்தால் இறுக்கி கட்டப்பட்ட ஒரு கூட்டம், இனப்படுகொலையை தன் கண்ணால் பார்த்த ஒரு தலைமுறையின் கூட்டம், விளைச்சல். இவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரனை தலைமையேற்று ஒவ்வொரு விடுதலை புலியையும் உதாரணமாக கொண்டு களத்தில் நிற்பவன். இந்த தத்துவ கூட்டம் ஒருபோதும் சினிமா ரசிகர்களாக மாற மாட்டார்கள். நாம் மக்களை நம்புவோம், மக்களிடத்திலே செல்வோம், அவர்களை ஒருங்கிணைத்து நாம் நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை அடைவோம். ஒருபோதும் தத்துவம்
சினிமா ரசிகரிடம் தோற்காது தம்பி என்று எனக்கு சொன்னதோடு மட்டுமில்லாம அடுத்து வருகிற 8 மாத காலங்கள்ல தமிழ்நாட்டின் அரசியல் எப்படி நம்மை நோக்கி திரும்பி நிற்கும் பார் என்று சொன்னார். உண்மையிலே மாறுதுங்க, உண்மையிலே மாறுது. அதாவது பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டம். சாதாரணமா ஒரு பனைமரத்துக்கு கீழே நின்னு ஒருத்தவரை ஏற வச்சு கல்லை இறக்கி குடிக்கலாம். ஆனா என்ன பண்றாரு அண்ணன்? அவரே பனைமரம் ஏறாரு. என்னடா அது, பனைமரம் ஏறும் போராட்டம் அறிவிச்சா தலைவரே பனைமரம் ஏறாரு. தமிழ்நாட்டிலேயே பனைமரம் ஏறுகின்ற அளவுக்கு உடல் தகுதி மட்டுமல்ல, மனதிடம் கொண்ட ஒரே தலைவன் அண்ணன் சீமான் தான். ஏறிட்டாங்க அந்த ஆளு. அடுத்து ஆடு மாடு மேய்க்க போறாரு. தப்புன்னு பார்த்தா ஒரு நாள் குச்சியை வச்சுக்கிட்டு மலை மேல ஏறி போயிட்டு இருக்காருங்க. யாரையும் எதிர்பார்க்கல, அவரு போறாருங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. இப்படி ஒரு தலைவன் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தன் தம்பியாக சாதாரணமா அண்ணன் சீமான தேர்ந்தெடுத்தல்ல, இந்த வேலையை இவன்கிட்ட கொடுத்தா சிறப்பா முடிப்பான்னு நம்பிக்கையோட தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அண்ணன் சீமான் கொடுத்தாரு. அதை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் சீமான் அதே போல திருவையாறு சட்டமன்ற தொகுதியை வெல்லும் பொறுப்பை தம்பி செந்தில்நாதன் ஒப்படைக்கல, இந்த அரங்கத்தில் கூடி இருக்கிற உங்கள் ஒவ்வொருடமும் நம்பி ஒப்படைத்திருக்கிறார். எப்படி தேசிய தலைவரின் நம்பிக்கையை அண்ணன் சீமான் காப்பாற்றுகிறாரோ அதே போல அண்ணன் சீமான் அவர்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவது நமது ஒவ்வொருவரின் கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை திருப்பி நாம் தமிழர் கட்சி வசம் ஒப்படைக்கின்ற வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது நமது பகுதியில் கட்சியை வலிமையாக கொண்டு சென்று தம்பி செந்தில்நாதனை வெற்றி அடைய செய்ய வேண்டுவதற்கான வேலையை செய்யும். நீங்க போன தேர்தல் வரைக்கும் பார்த்தோம், இந்த மைக்கு ஏற்கனவே இருந்த விவசாயி சின்னம் ரெட்டை மெழுகுவர்த்தி. நானா 2016 ரெட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல கும்பகோணத்துல நின்ன. அந்த சின்னமே அது மெழுகுவர்த்தியா அல்லது 2 குச்சியான்னு தெரியாது. என்ன கொண்டு போய் கடைசியா 3வது பெட்டியில 4வது பேரா போட்டு வச்சிருந்தாங்க. அதுல நான் ஒரு 3000 ஓட்டு வாங்கினேன். அதிலிருந்து தொடங்கியது. அதற்கு பிறகு அப்புறம் விவசாயி சின்னம் வந்துச்சு, மை எந்த சின்னமும் ஓட்டு போட்டியில நம்ம கட்சியோட சின்னம் தெரியாது. ஓட்டு போட்டியில எங்கேயோ நமது பேர் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வேட்பாளராக நிக்கிற நம்ம மனம் தோல்றப்பெல்லாம் அண்ணன் சீமானின் குரல் நம்மை உற்சாகப்படுத்தும். இப்ப அந்த அண்ணன் சீமான் தான் என்ன பண்றாரு, அந்த 3வது பொட்டியில 4வது பேரா இருந்த நமது பேரையும் நமது சின்னத்தையும் அலைக்கா தூக்கிட்டு ஓட்டு போட்டியில 2வது இடத்துல கொண்டு 1 அல்லது 2 அல்லது 3 இடங்கள்ல வச்சுட்டாரு. விவசாயி சின்னத்துல, விவசாயி சின்னம் வேற எண்ணும் இல்ல, அண்ணன் சீமான் தான். அவர்தான், அவருடைய எண்ணம் தான் சின்னமா, அவரது உருவம் தான் சின்னமா ஒரு தனி மனிதன் அப்படி சிரமப்பட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நமது ஓட்டு போட்டியில இருக்கிற நம் கடைசி பேரா இருந்த நமது பேரை முதல் 3 இடத்துல நிப்பாட்டிட்டார். இப்ப நம்ம வேற என்னன்னா, அந்த 3வது இடத்துல 2வது இடத்துல 1வது இடத்துல இருக்கிற நமது பேரை சட்டமன்றத்துல எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினரா அந்த பதிவேட்டுல பதிய வைக்க வேண்டிய வேலை. இன்னைக்கு வேலையை தொடங்குறோம். தம்பி செந்தில்நாதனை திருவையாறு பேருந்து நிலையத்துல நின்று சென்னைக்கு கோட்டைக்கு அனுப்புற வரைக்கும் அவர் பேருந்துல தான் போவார். எந்த ஊருக்கு போனாலும் பைக்கிலே போயிடுவாரு. ஆனா சென்னைக்கு போறப்ப பேருந்துல போகும்படி நான் கேட்டுக்கிறேன். பேருந்துல அவர் ஏறுற வரைக்கும் நமது வேலை ஓய்வதில்லை. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சரித்திரம் படைத்திருக்கின்ற தம்பி செந்தில்நாதனோட வாழ்க்கைங்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. நான் இதை என் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுவேன், என் வழி தோன்றலுக்கு போட்டு காட்டுவேன், எனது முன்னோர்களுக்கு காட்டுவேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போட்டு காட்டுவேன். நீங்களும் காட்டணும். எதற்கு ஒரு மனிதன் பிறக்கணும், எதற்கு ஒரு மனிதன் படிக்கணும், அந்த உச்சத்தை அடையணும், அதை அப்படியே போட்டுட்டு இனத்திற்காக உழைக்க ஓடோடி வந்த இந்த பிள்ளைய
நம்ம திருப்பி அவன் நம்பிக்கைய நம்ம ஆற்ற வேண்டிய நன்றி கடன் என்ன இருக்கு? அவன் நம்பிக்கையை காப்பாற்றணும். அண்ணன் சீமான் நம்பிக்கையை காப்பாற்றணும். இந்த தமிழ் சமூகம் செந்தில்நாதன் போன்ற உன்னதமான போராளிகளை கைவிட்டக்கூடாது. உறுதியா வெல்லணும். அதற்கு என்ன வேலை பார்க்கணும்? நான் ஏற்கனவே திருவையாறு கலந்தாய்வு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். களப்போராளிகள் 100ன்னு தயார் பண்ணுங்க. கிளை கிளையா கட்டமைங்க. வாக்கக கிளை கட்டமைத்து ஒவ்வொரு வாக்ககத்தின் வாசல்ல நின்று தம்பி செந்தில்நாதனுக்கு வாக்கு சேகரிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். உண்மைதாங்க. திமுக அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்க மக்களுக்கு விருப்பமே இல்லைங்க. ஆனாலும் வாக்களிக்கிறாங்க. ஏன்னா சிந்திச்சுக்கிட்டே ஓட்டு போற யாருக்கு ஓட்டு போறது சிந்திச்சுக்கிட்டே போறான். 2 பேரும் காசு கொடுத்துனா பாக்கெட்ல வச்சுட்டான். யாருக்கு போறதுன்னு இந்த சீமான் கட்சிக்காரங்களுக்கு போடலாமான்னு அவன் மனசு அலைபாயுது. ஆனா வாக்கக வாசல்ல நம்ம யாரும் நிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆளை போறோம், அவன் வாக்ககத்துக்குள்ள நிக்கிறான். வாக்கக வாசல்ல நின்று விவசாயி சின்னத்துல எங்கள் தம்பி செந்தில்நாதனுக்கு ஒரு ஓட்ட போடுங்க. ஜெர்மனியில வேலை பார்த்தவர், அறிவியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றவரோட பணியாற்றியவர். அப்படிப்பட்ட செந்தில்நாதன் போய் திருவையாறுக்காக சட்டமன்றத்தில் பேசினா அது சாதனை. இந்த சந்திரசேகரனுக்கும் சதிகாரர்களுக்கும் ஓட்டு போட்டா திருவையாறு விளங்குமா? சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, படிச்ச பிள்ளை, புள்ளி விவரத்தோட பேசுவான், சட்டையை உலுக்கி பேசுவான். அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வாக்கு கேட்டு வாக்காக வாசல்ல நின்று வாக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா திருவையாறு நாம் தமிழர் கட்சி வசம் வரும். அதை மட்டும் உறுதிப்படுத்துகின்ற வேலையை இங்கே கூடியிருக்கின்ற திருவையாறு சட்டமன்ற தொகுதி உறவுகள் செய்யணும். அதோட மட்டும் இல்லாம நமக்கு நீண்ட தூர பயணம், அடிக்கடி சந்திக்க போறோம். உங்களோட எப்போதுமே நான் இருப்பேன். தம்பி செந்தில்நாதனுக்காக மட்டுமல்ல, அண்ணன் சீமானுக்காக மட்டுமல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக உங்களோடு நானும் சேர்ந்து பயணிப்பேன். எனது ஆருயிர் தம்பி செந்தில்நாதன் அவர்களை இறுக அணைத்து உச்சிமோர்ந்து அவனை வாழ்த்துகிறேன். பேரன்பு கொண்டு அவனை கட்டி தழுவுகிறேன். என் தம்பி செந்தில்நாதனின் வெற்றி என்பது தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி, மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வெற்றி, அண்ணன் செந்தமிழன் சீமானின் வெற்றி என்பதை உணர்ந்து நமது திருவையாறு சட்டமன்ற தொகுதி உறவுகள் ஓய்வறியாது உழைக்க வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரையும் உரிமையோடு கேட்டுக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்து இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்